கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இயேசுவின் இளைப்பாறுதல் ஊழியத்தின் சார்பாக இந்த தொலைக்காட்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு ஏவுதலாய் தந்த வேத வசனம் என்னவென்றால் 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சவுலின் குடும்பத்துக்கு தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற காரியம் என்னவென்றால், சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள். அப்படின்னா சவுல் யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, கர்த்தரால் ராஜாவாக உருவாக்கப்பட்ட சவுல், கர்த்தரின் அபிஷேகத்தை பெற்ற சவுல், கழுதியை தேடி போன சவுலை ராஜாவாய் தெரிந்து கொண்ட தேவனாகிய கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்ணினார். அவன் தேடி போனது கழுதையை, அபிஷேகம் பண்ணப்பட்டு ராஜாவாய் அனுப்பி வைத்த கர்த்தர் அவன் மீது ஏன் இவ்வளவு கோபம்? ஏன் கர்த்தர் அவன் மீது எரிச்சல் கொண்டார்? ஏன் அவனுடைய ராஜபாரத்தை கிழித்து போட்டார்? அப்படி என்றெல்லாம் பார்த்தோமானால், அவர் அவனை ஆசீர்வதிப்பதிலே பிரியமாக இருந்தார். ஆனால் அவனை ராஜாவாக்கின பிற்பாடு அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தானா என்று பார்க்கும் பொழுது, ஆதியிலே இந்த அன்பை அவன் விட்டுவிட்டான். ஆதியில குறி சொல்லுகிற யாதொருவர் அந்த தேசத்தில் இருந்தால் அவர்களை வெற்றி போடுங்கள். காரணம், கர்த்தருக்கு அது பிரியம் இல்லை. கர்த்தருக்கு அது பிரியமில்லாத எந்த காரியம் தேசத்தில் இருக்கக்கூடாது என்று அதில் வைராக்கியம் பாராட்டி கர்த்தர்க்கென்று நின்ற சவுல், காலம் செல்ல செல்ல இல்லை, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவனோடு கூட இந்த ஜனங்களுக்கு பயந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதினால, கர்த்தர் சொன்ன காரியத்தில் இடறினதுனால இப்போ அவனுடைய ராஜபாரம் முற்றிலுமாய் கிழிக்கப்படுகிறது. இந்த வார்த்தை சாமுவேல் அவனுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லி போகிறார். உன்னை தள்ளி உன் தோழனாகிய தாவீதினுடைய கையில கொடுக்க போகிறார் கர்த்தர் அப்படின்னு சொன்னதுலேருந்து அவனுக்கு அது விசாலமாய் காணப்பட்டது. அதனால் புரிந்து கொள்ளுங்க. இப்போ யார் தேசத்தில் இருக்கக்கூடாது என்று கட்டளையிட்டானோ அதே குறி சொல்லுகிற பெண்ணை தேடி, அந்த சிறிய தேடி போகிற ஒரு சூழ்நிலைக்கு சவுல் தள்ளப்படுகிறான். பாருங்க, இப்ப ஏன் போறான் அப்படின்னா, சாமுவேல் மரித்து விட்டார். இப்போ அவனுக்கு கர்த்தர் இடைப்படவில்லை. தீர்க்க தரிசனம் சொல்லுவார் யாரும் இல்லை. பெலிஸ்தியர் அவனுக்கு விரோதமாக எழும்பி வருகிறார்கள். இப்போ என்ன செய்வதென்று அறியாததினால மீண்டும் யாரும் இந்த தேசத்தில் இருக்கக்கூடாது என்று தேவனுக்கு விரோதமாய் செயல்படுகிற யாவரையும் சங்காரம் பண்ண வேண்டும் என்று கட்டளையிட்ட அவன் இந்த குறி சொல்லுகிறவர்களை தேடி, அஞ்சானம் பார்க்கிறவர்களை தேடி போகிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறான். ஒரு மனிதன் விழுந்து விட்டால் அவன் தப்பிக்கொள்வதற்காக அது தேவனுடைய சித்தமா இல்லையா என்று அறியது கூட நேரம் கொடுக்காமல் ஓடிக்கொண்டு இருக்கிறான். நாம் தான் ஓடிக்கொண்டு இருக்கிற நம்மை பார்த்து தான் இந்த வசனம் பேசுகிறது. சவுல் 2 விஷயத்தில் அவன் அதை செய்கிறதை பார்க்கிறோம். ஒன்று, தேவனுக்கு சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் போனதும், இன்னொன்று தேவன் வெறுக்கிற காரியத்தை அவன் துணிகரமாக செய்ய அவன் கடந்து போகிறதும். 2 விஷயத்தை நாம் அந்த காரியத்தில் நாம் பார்க்க முடிகிறது. அப்போ பாருங்க, தேவனுக்கு செவி கொடுத்திருந்தால் இன்னைக்கு தேவன் அறிவிக்கிற வெறுக்கிற
அவன் கர்த்தருக்கென்று இந்த தேசத்திலே அப்படிப்பட்ட ஒருவரும் அஞ்சனை பார்க்குற இருக்கக்கூடாது என்று தீர்மானம் பண்ணின அந்த தீர்மானத்தையே விட்டு அவன் மீண்டு அவர்களை தேடியே போகிற ஒரு சூழ்நிலை வந்ததுக்கு காரணம் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாததுனால 2 விதமான ஆசீர்வாதத்தை இழந்தான். ஒன்று, ராஜாங்கிற ஸ்தானத்தை விட்டு தள்ளப்படுகிறான். இன்னொன்று, கர்த்தருக்கு விரோதமாய் செய்து அவருடைய கோபத்திற்கு ஆளாகுகிறான். இதனால் என்ன ஆயிற்று? சவுலுடைய குடும்பமே பலவீனப்பட்டு போய்விட்டது. அப்போ கர்த்தர் யாரை கொண்டு ராஜாவாக ஏற்படுத்தினாரோ அவரே அந்த ராஜாவான அவன் கீழ்ப்படியாத ஒரு காரணத்தினாலே தள்ளப்படுகிறான். அப்போ தேவன் நம்மை குறித்து ஒரு ஆசீர்வாதம் வைத்திருப்பார். நம்மை விருத்தி அடைவதற்கும் நாம் பலன் அடைவதற்கும் உயர்த்தப்படுவதற்காகவே நம்மை உருவாக்கி எந்தெந்த ஸ்தலத்தில் நாம் நேர்மையாய் நீதியாய் நடக்கிறோமோ அதனுடைய மிகுதியான பலனை பெற்றுக்கொள்வதற்காக கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். அப்போ அதை இழந்ததினால இப்போ தாவீது குடும்பத்தாருக்கும் சவுல் குடும்பத்தாருக்கும் நெடுங்காலமான யுத்தம் தொடங்கினதை வேதத்தில் பார்க்கிறோம். யுத்தம் தொடங்குறதுக்கு காரணம் என்ன? கர்த்தர் தாவீதை தெரிந்து கொண்டது நிமித்தமாய். அப்போ ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற கர்த்தர் அப்போ ஒரு ஸ்தானத்திலே ஒருவனை ஆசீர்வதித்து அவனை அந்த ஸ்தானத்தில் கொண்டு வைக்கிறார். அதை விரும்புகிறார். அதற்கு பாத்திரமானாய் அவன் இல்லாத பட்சத்திலே அவனை தள்ளி போடுகிறார். அதனால் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். யுத்தம் வரும். இது சவுலும் தேவன் அபிஷேகம் பண்ணினார், தாவீதையும் தேவன்தான் அபிஷேகம் பண்ணினார். சவுல் கீழ்ப்படியாததினாலே அவன் ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதத்திலிருந்து தள்ளப்படுகிறான். தாவீதோ அந்த இடத்திற்கு கர்த்தர் கொண்டு நிறுத்துகிறார். அப்போ அதற்கு காரணம் என்ன? ஒன்றே ஒன்றுதான், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால யுத்தம் அங்கே உண்டாயிற்று. இன்னைக்கு நம்முடைய குடும்பங்களில் ஏன் யுத்தம்? நம் முன்னேற்றங்களில் ஏன் யுத்தம்? நம்முடைய தொழிலில் ஏன் யுத்தம்? அப்போ யுத்தங்கள் வருகிறதுக்கு காரணம் நாம் செய்கிற தவறுகள்னால தான். நாம் இருந்த ஸ்தானத்தை விட்டு விலகி போய் கீழே விழுகிறோம் அப்படின்னா தொழிலில் ஒரு வீழ்ச்சி, ஒரு வியாபாரம் பண்ணுகிற இடத்துல ஒரு வீழ்ச்சி, வேலை பார்க்குற இடத்துல ஒரு வீழ்ச்சி. காரணம் ஒன்றே ஒன்று தான், நம்ம இடத்துல வேறு யாரோ கொண்டு வைக்க போகிறாரு. அதுக்கு காரணமும் நாம் தான். அதனால் நாம் சரியாய் கர்த்தரோடு இருந்து கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்திருந்தோமானால் நம்மை பலத்திருக்கும்படி செய்வார். நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனோமானால் கர்த்தர் வேறு யாரையோ கொண்டு அவருக்கு பிரியமானதை செய்ய வல்லமை மிக்கவராக இருக்கிறார். நாம் பேசாதிருந்தால் அவர் கல்லை கொண்டு பேச வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதனால் நம்மை நோக்கி பார்ப்பதற்கு நாம் பாத்திரவான்கள் அல்ல, இல்லையா? ஆயினும் கர்த்தராகிய அவர் நம்மை தேடி வருகிறார், நம்மை ஆசீர்வதிப்பதற்காக தெரிந்து கொள்ளுகிறார். அதற்கு கடைசி வரைக்கும் ஆதியிலிருந்த அன்பை விட்டு விலகாதபடி அவைகளை நிலைத்திருக்க அறிந்திருக்க வேண்டும். நஜி சவுல் பாருங்க, அவன் அந்த ஸ்தானத்தை விட்டு தள்ளப்படுவதற்கு காரணம் ஒன்றே ஒன்றுதான், கீழ்ப்படியாமை. அவன் குடும்பத்தாரோடு யுத்தம், காரணம் கீழ்ப்படியாமை. இன்னைக்கு அவனுடைய யுத்தம் தளர்ந்து போகிறது, அவன் சோர்ந்து போகிறான். பாருங்க, பலவீனப்படுகிறான். நாம் ஏன் பலவீனப்படுகிறோம்? நம்மை தேவன் தெரிந்து கொண்டாரே, நம்மை ஆசீர்வதித்திருக்கிறாரே, நம்மை ஒரு ஸ்தானத்தில் கொண்டு வைத்திருக்கிறாரே. வேலை ஸ்தலமாக இருக்கலாம், வியாபாரத்தில் இருக்கலாம், குடும்பத்தில் இருக்கலாம், எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அங்கே உன்னை உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு வைக்கிறார் என்றால் அவர் உன்னை நேசிக்கிறபடினாலே. அவர் நேசிக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர் என்ன சொல்கிறார் அதை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும்.
எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, யாருக்காகவும் பயப்பட வேண்டாம். மனுஷனுக்கு நாம் பயந்தோமானால் மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வர வைக்கும் என்று வேதம் சொல்லுகிறதே. அநேக நேரங்களில் நம்ம மனுஷனுக்கு பயந்து தான் நடக்கிறோம் தவிர தேவனுடைய சித்தத்துக்கு ஏற்று நடக்க அறிந்து கொள்ளவில்லை. நடக்க அறிந்து கொள்ளாததுனால தான் யுத்தங்களும் போராட்டங்களும் குழப்பங்களும் பாடுகளும் நிந்தைகளும் அவமானங்களும் கண்ணீர் கஷ்டங்களும் வருகிறது. கர்த்தர் உன்னை நஷ்டப்படுவதற்காக உனக்கு ஒரு வியாபாரத்தை தரவில்லை. நீ கண்ணீர் வடிப்பதற்காக ஒரு குடும்பத்தை தரவில்லை. வியாபாரத்தில் விழுந்து போவதற்காக கர்த்தர் உன்னை தெரிந்து கொள்ளவில்லை. பாடுகளை அனுபவித்து மாண்டு போவதற்காக உன்னை உருவாக்கவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் உன்னை உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பேன் என்று வாக்களித்திருக்கிறார். கண்மலையின் மீது உன்னை உயர்த்துவேன் என்று வாக்களித்திருக்கிறார். கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன் என்று வாக்களித்திருக்கிறார். உச்சிதமான கோதுமையினால் உன் வாயை திருப்தியாக்குவேன் என்று வாக்களித்திருக்கிறார். அப்போ எல்லா விதமான ஆசீர்வாதத்தை பெற்ற நீ கர்த்தர் சொல்லுகிற சொல்லுக்கு கீழ்ப்படிய மறந்து போய் விடுகிறோம், பயந்து போய் விடுகிறோம், விட்டு விலகி போய் விடுகிறோம். அதனால தான் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், இல்லை நான் கொடுத்தேன், ஆனால் கொடுத்தது போல எடுத்துக்கொள்ளவும் அவர் அறிந்திருக்கிறார். சவுல் நினைக்கல, கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார், இனி நமக்கு கேடு இல்லை, நம்மை ராஜாவாக்கி வைத்திருக்கார், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், இனி பயம் இல்லை என்று வாழ்ந்து கொண்டிருந்த அவன் இன்னைக்கு பயந்து அவனுடைய ஜீவனுக்காக ஓடுகிற நாட்கள் வந்தது. எத்தனை முறையோ தாவீதுக்கு விரோதமாய் கொலை செய்வதற்காக வகை தேடின சவுல் தோற்று போனான். காரணம், கர்த்தர் அவன் பட்சத்தில் இல்லை. கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். அதனால தாவீது குடும்பம் அங்கே விருத்தி அடைகிறதை பார்க்கிறோம். சவுலுடைய குடும்பம் பலவீனப்பட்டதை பார்க்கிறோம். இரண்டு பேருமே கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தான். இரண்டு பேருமே கர்த்தர் ராஜாவாய் மாற்றுகிறார். ஆனால் முதல்ல அபிஷேகம் பண்ணப்பட்டதோ சவுல். இன்னைக்கு சவுலை தள்ளினார், தாவீதை ராஜாவாய் மாற்றுகிறார். முந்தினவர்கள் பிந்தினவர்களும் பிந்தினவர்கள் முந்தினவர்களுமாய் மாறுகிற காலம் இது. இன்னைக்கு நம்ம அப்படிதான் இருக்கிறோம். ஆதியிலிருந்து அன்பை விட்டு விட்டோம். கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தினுடைய பெருக்கத்தினாலே கர்த்தரையே மறந்து போகிறோம். அதனால நம்ம குடும்பம் பலவீனப்பட்டு கொண்டே இருக்கிறது. நம் குடும்பம் ஆசீர்வாதம் வேண்டும், குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்க வேண்டும். அதற்கு நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்துதான் வாழ்கிறோமா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம் குடும்பம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறதா என்பதை கண்ணோக்கமாக இருக்க வேண்டும். ஒரு குணசாலியான ஸ்ரீ தன் வீட்டை மீது கண்ணோக்கமாக இருக்கிறாள் என்று நீதிமொழிகள் 31 சொல்லப்பட்டிருக்கிறதே. அப்போ நம் கண்ணோக்கம் குடும்பத்தின் மீது இருக்க வேண்டும். குடும்பத்தில் வருகிற குழப்பங்கள், போராட்டங்கள், நிந்தைகள், யுத்தத்துக்கு எதுவான சத்தமும் முரட்டாட்டமும் இருக்கிறதா? கர்த்தர் சமூகத்தில் இருந்து விசாரி, மனம் திரும்பு. எந்த இடத்துல பிழை உண்டாயிற்று என்று நீ உன்னை ஆராய்ந்து பார். சவுல் சாமுவேல் கேட்கும் பொழுது ஒன்று சொன்னான், இந்த எரிச்சல் சத்தம் எல்லாத்தையும் அழிக்க சொன்னாரு, நீ என்ன எடுத்துக்கொண்டு வந்தாய் என்றால் அவன் அதற்கு ஒரு காரணத்தான் சொல்றான். முதலானவைகளை நான் கொண்டு வந்தேன், அது கர்த்தருக்கு பலியிடுவதற்காக கொண்டு வந்தேன். ஆனால் சவுல் கர்த்தரால் போதிக்கப்பட்டது என்ன, ஒன்று கூட விடாமல் அதை எல்லாத்தையும் அழித்து போடும்படியாய். ஆனால் இவனோ அங்கே பார்த்த முதன்மையான முதல் தரமும் இரண்டாம் தரத்தை, அவன் முதல் தரத்தை எடுத்துவிட்டு 2, 3ஆம் தரங்களை எல்லாவற்றையும் சுட்டெரித்தான். அவனுக்கு கண்களுக்கு எது மேன்மையாய் கண்டதோ அதை எடுத்து வந்தான். அது அவனுக்கு சாபமாய் மாறிவிட்டது. நம்ம பார்க்கறதில்ல, மேன்மையானதை கொண்டு வந்தது மாத்திரமல்ல, அவன் என்ன சொல்றான், அந்த ஆடுகளும் மாடுகளையும் கர்த்தருக்கு நான் பலியிடுவதற்காக பழுதற்றவைகளை நான் கொண்டு வந்தேன், பழுதுள்ளவைகளை சுட்டெரித்தேன். ஆனால் கர்த்தர் அவனிடத்தில் சொன்னது எல்லாவற்றையும் ஒன்று கூட எடுத்து வராதபடி எல்லாவற்றையும் சுட்டெரிக்கும்படி சொன்னிருந்தாரே. அதை கொண்டு வந்து அதிலே கர்த்தர் பிரியமா இருப்பாரோ? பலிகள் மீது கர்த்தர் பிரியமா இருக்கிறதில்லை, கீழ்ப்படிதல் மீது பிரியமா இருக்கிறார். ஆனால் அவன்
பலியிடுவதற்காக கொண்டு வந்தேன் என்று தன்னை அவன் நியாயப்படுத்தினதை அந்த இடத்துல பார்க்குறோம். அவனை நியாயம்தான் படுத்தினான் தவிர அவன் மனம் திரும்பவில்லை. நான் இதற்காக தான் செய்தேன், இந்த ஜனங்களுக்காக தான் செய்தேன் என்று சொல்லி நியாயப்படுத்தினான். இன்னைக்கு நம்மளும் அப்படிதான், ஒரு தப்பு வந்து விட்டது, அதை மன்னிப்பு கேட்போம், மனம் திரும்புவோம். பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவன் என்று வேதம் சொல்லுகிறதே. அப்போ நம் இரக்கத்தை பெற்றவர்களாய் காணப்பட வேண்டும். நம் வாழ்க்கை மாற வேண்டும், கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்பொழுது நாமும் நம் குடும்பமும் பலத்திருக்கும். தாவீதுக்கு எப்படி தாவீது குடும்பமும் பலத்திருந்ததோ அதே போல நாமே பலன் அடையும்படி செய்வார். அதனால் நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டோம், நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், நாம் எப்பொழுதும் இருக்கிறது போல இருந்து கொண்டு போய்விடலாம் என்று நினைத்தோமானால் நாம் குடும்பம் விழுந்து போய்விடும், பலவீனப்பட்டு போய்விடும். மனம் திரும்ப வேண்டும். நம்மை சவுலாய் தெரிந்திருக்கிறாரா, தாவீதாய் தெரிந்திருக்கிறாரா என்று பார்க்க வேண்டும். தாவீதும் பாவம் செய்தான், ஆனால் மனம் திரும்பினான். பத்சபால் இடத்துல அவன் விழுந்து போன போது நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்திலே வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது அவன் தேவ சமூகத்திலே கண்ணீர் விட்டு அழுது புலம்பினதை சங்கீதம் 51 பார்க்க முடியும். யூசுப்பினால் என்னை கழுவும், அப்பொழுது நான் சுத்தமாவேன் என்று தேவ சமூகத்திலே தன்னை ஒப்பு கொடுத்தான். அப்படியாக ஒருவேளை நாம் பாவம் செய்திருந்தோமானால், கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்திருந்தோமானால், கர்த்தருக்கு சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் போயிருந்தோமானால், இந்த வேளையில் நம்மை ஒப்பு கொடுப்போம். நாம் பலத்திருக்கும்படி, நாம் குடும்பம் பலத்திருக்கும்படி, எப்படிப்பட்ட யுத்தம் வந்தாலும் சரி நாம் உயர்ந்து பலம் கொண்டு எழுந்து நிற்கும்படி கர்த்தர் செய்வாராக. எனவே என்னோடு இணைந்து ஜெபிங்கள். கர்த்தர் நிச்சயமாய் இந்த வார்த்தை மூலமாய் உங்களோடு பேசினார் என்று விரும்புகிறேன். அதில் நாம் நிலைத்திருக்கும்படி ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தான் நாங்கள், ஆயினும் நாங்கள் சவுலா தாவீதா என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளும்படி, அறிந்து கொள்ளும்படி எங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும். எங்களை தொடும், எங்களோடு இடைப்படும், உடைய கிருபை எங்களை தாங்கி கொள்ளட்டும். சமாதானமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் எங்கள் சிரசின் மீது காணப்படுவதாக. எல்லா போராட்டமும் நீங்கி போகட்டும் அப்பா. உண்மையிலே நிலைத்திருக்கிற ஒரு அனுபவத்தை தாரும். சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற ஒரு கிருபையை தாரும். உம்முடைய வார்த்தையின்படி நடக்கிற அப்பா பாக்கியத்தை தந்தருள்வேராக. எல்லாவற்றையும் உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. எதற்காக இந்த போராட்டம்? என் குடும்பத்தில் சமாதானமே இல்லையே, என் பிள்ளைகளிடையே சமாதானம் இல்லை, என் தாய் தகப்பனோடு சமாதானம் இல்லை, கணவர் மனைவிக்குள்ளாக சமாதானம் இல்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்குள் கர்த்தர் யுத்தம் ஓய்ந்து போகும்படி செய்வேராக. என் தேவனை மனம் திரும்புகிற யாவர் மீதும் இரக்கத்தின் கிருபையை வைத்தருளும் என்று நான் செபிக்கிறேன். என் தேவன் அவர்களை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார் என்று அப்பா நாங்கள் விசுவாசிக்கிறோம். விசுவாசிக்கிற யாவரும் பிழைப்பார்கள். என் தேவனுடைய வல்லமை இறங்குவதாக, எல்லா பலவீனத்தின் ஆவிகளும் வெளியேறுவதாக, போராட்டத்தின் ஆவிகள் வெளியேறுவதாக, பாடுகளை கொண்டு வருகிற அந்தகார வல்லமைகள் வெளியேறுவதாக, யுத்தம் ஓய்ந்து போவதாக. என் தேவன் அப்பா எங்களை பலனுள்ளவர்களாய் மாற்றுவீராக. உம்முடைய கரம் எங்களோடு கூட இருப்பதாக. எல்லா தடைகளையும் உடைத்து போடும், எல்லா போராட்டத்தையும் நீக்கி போடும். ஆவிகளே, கிரியைகளிலே, அசுத்த வல்லமைகளிலிருந்து விடுதலை கொடுப்பேராக. பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழி நடத்துவாராக. எல்லா போராட்டத்தையும் கர்த்தர் நீக்கலாக்கி போடும், சமாதானத்தை கட்டளையிடும். நாங்கள் பலத்திருக்கும்படியாய் உம்முடைய புயம் எங்களோடு கூட இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள், கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். கர்த்தர் உங்களை வழி நடத்துவார்.
அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்கள். தொடர்ந்து உங்கள் விண்ணப்பங்களை பகிர்ந்து கொள்வதற்காக தொலைபேசி எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளலாம். அநேகர் சாட்சிகளை பகிர்ந்து வருகிறீர்கள். அந்த சாட்சியில் நிலைத்திருக்கும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. ஆமென். God bless you. வருத்தப்பட்டு பாரம் சுமப்போரே, வருந்திடாதே சுவண்டை இளைப்பாறு. வருத்தப்பட்டு பாரம் சுமப்போரே, வருந்திடாதே சுவண்டை இளைப்பாறு. கலங்கிடாதே நீ சோர்ந்திடாதே, அழைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். வருத்தப்பட்டு பாரம் சுமப்போரே, வருந்திடாதே சுவண்டை இளைப்பாறு. கலங்கின நேரத்தில் ஆற்றிடுவார், தவறுகின்ற நேரத்தில் தாங்கிடுவார். கலங்கின நேரத்தில் ஆற்றிடுவார், தவறுகின்ற நேரத்தில் தாங்கிடுவார். கால்கள் இடரும் போது காத்திடுவார், உன் தாழ்மையிலே உன்னை அவர் உயர்த்திடுவார். கால்கள் இடரும் போது காத்திடுவார், உன் தாழ்மையிலே உன்னை அவர் உயர்த்திடுவார். கலங்கிடாதே நீ சோர்ந்திடாதே, அழைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். வருத்தப்பட்டு பாரம் சுமப்போரே, வருந்திடாதே சுவண்டை இளைப்பாறு. சீயோனுக்கு கர்த்தர் ஆறுதல் செய்வார், வனாந்திரத்தை செழிப்பாய் மாற்றிடுவார். சீயோனுக்கு கர்த்தர் ஆறுதல் செய்வார், வனாந்திரத்தை செழிப்பாய் மாற்றிடுவார். ஏதேனின் தோட்டம் போல ஆக்கிடுவார், உனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியுமே தந்திடுவார். ஏதேனின் தோட்டம் போல ஆக்கிடுவார், உனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியுமே தந்திடுவார். கலங்கிடாதே நீ சோர்ந்திடாதே, அழைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். வருத்தப்பட்டு பாரம் சுமப்போரே, வருந்திடாதே சுவண்டை இளைப்பாறு. பாடுகள் மத்தியில் நீ துதித்திடுவாய், இரட்டிப்பான நன்மையை நீ பெற்றிடுவாய். பாடுகள் மத்தியில் நீ துதித்திடுவாய், இரட்டிப்பான
இரட்டிப்பான நன்மையை நீ பெற்றிடுவாய். இரும்பு தாழ்பாளை முறித்திடுவார், உன் பிள்ளைகளை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். இரும்பு தாழ்பாளை முறித்திடுவார், உன் பிள்ளைகளை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். கலங்கிடாதே, நீ சோர்ந்திடாதே, அழைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். கலங்கிடாதே, நீ சோர்ந்திடாதே, அழைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். வருத்தப்பட்டு பாரம் சுமப்போரே, வருந்திடாதே, சுவண்டை இளைப்பாரு.